வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி ஊளி மீன் குழம்பு. அதுக்காக 1 கிலோ மீனை தலை வால் ரெண்டையும் கட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு பெரட்டி வச்சிருக்கேன். பாருங்க, இப்படி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஊளி மீன் குழம்பு ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாட் அடுப்பில் வச்சு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு வெடிச்சிருச்சு. 25 சின்ன சைஸு பூண்டை உரித்து இப்போ சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். மசாலா பொடியெல்லாம் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு குடம் புளியும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்ப டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தாமல் இருந்தால் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கம கம வாசனையோட மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் தயாராகிருச்சு. மீன் குழம்புக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன்களை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லாரும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கான மீன் குழம்புல நம்ம எந்த ஒரு பொருளும் அரைச்சி சேர்த்தலை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அதோட காரம் குறைவாக இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்தலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து மூடி வச்சு 2 நிமிஷம் குறைவான தீயில வேக விடலாம். பாருங்க, கம கபன்னு நம்மளோட மீன் குழம்பு தயாராகிடுச்சு.